Hi friends, welcome to my channel. Group 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்காக நம்ம சேனலில் டெட் எக்ஸாமு, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லுக்கு பொருள் உறுதியான. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லுக்கு பொருள் உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. மூதூர் எந்த திணைக்குரிய ஊர் மருதம். மூதூர் எந்த திணைக்குரிய ஊர் மருதம். பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்ற விதிகளின்படி புணராதது செங்கடல். ஈறுபோதல் இனமிகள் என்ற விதிகளின்படி புணராதது செங்கடல். பொருந்தாத இணையை கண்டறே. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலைங்கிறது பொருந்தாதது. வீரமாமுனிவர் எழுதினது பரமார்ந்த குறுக்கதை. தேவநேய பாவனார் எழுதினது தமிழர் திருமணம். திருவிக்கா எழுதினது சைவத்திரவு. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலைங்கிற நூலை எழுதலை. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது. மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது. மாணிக்க வாசகர். என்றும் உள தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார். கம்பர். என்றும் உள தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார். சுப்பிரமணிய பாரதியார். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்றவர் ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணி பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரனார். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணி பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரனார். திருவி கல்யாண சுந்தரரானின் பயண இலக்கிய நூல் எது. எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசி கீரனார். மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் என்று பாடியவர் மோசி கீரனார். சிவபெருமான் திருக்கோவிலில் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் அரங்கேற்றிய நூல் திருவிளையாடல் புராணம். சிவபெருமான் திருக்கோவிலில் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் போற்ற அரங்கேற்றிய நூல் திருவிளையாடற் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது. திருவெண்ணை நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றிய குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி இரா அரங்கநாதன். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி இரா அரங்கநாதன். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலம். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலம். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி.
கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். பழமொழி 400. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். மாணவன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மலை. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.